ஹாய் காய்ஸ், என் ஸ்டைலில் ஒரு ஆலு மசாலா பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் புளிக்காத தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து மேரினேட் பண்ணி 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் சீரகம், கிராம்பு, ஏலக்காய், நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகாய், இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துருக்கனால தக்காளி ஒன்று போதும், இல்லைனா ரொம்ப புளிக்கும். தக்காளி வதங்கணும். மேரினேட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ஆலு மசாலா ரெடி ஆகியிருக்கும். கடைசியாக கஸ்தூரி மேத்தி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது பூரி, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான சைடிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் ரைஸோடு வச்சு டின்னரை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.